அன்னங்களின் எண்ணிக்கை x². ஏரிக்கு பறந்து சென்றவை 10x. தோட்டத்திற்கு பறந்தவை மொத்தத்தில் 8ல் ஒரு பங்கு. அதை எப்படி எழுதலாம்? 1/8 இன்ட்டு x². மிச்சம் ஏரியில் நீந்திட்டு இருந்த வண்ணங்கள் 6. இப்போ இதையெல்லாம் வச்சு நம்ம ஒரு சமன்பாடை அமைச்சிக்கலாம். கொடுக்கப்பட்ட தகவல்களின்படி நம்ம மொத்த அன்னங்களின் எண்ணிக்கையிலிருந்து ஏரிக்கு பறந்து சென்றதையும் தோட்டத்திற்கு பறந்து சென்றதையும் கழிச்சிட்டோம்னா நமக்கு கிடைக்கிற விடை 6. அதை எப்படி சமன்பாட்டில் எழுதலாம் அப்படின்னு சொன்னால் x² மைனஸ் 10x மைனஸ் 1/8 x² இஸ் ஈக்குவல் டு 6. இதை நம்ம சுருக்கும்போது நமக்கு கிடைக்கிற சமன்பாடு 7x² மைனஸ் 80x மைனஸ் 48 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ கிடைச்சிருக்கிற சமன்பாட்டை இருபடி சமன்பாட்டின் பொதுவான வடிவத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஏயோட மதிப்பு 7, பியோட மதிப்பு -80, சியோட மதிப்பு -48. இந்த சமன்பாட்டை நம்ம சூத்திரத்தை பயன்படுத்தி தீர்க்க போகிறோம். இந்த சூத்திரத்தில் ஏபிசியோட மதிப்புகளை நம்ம பிரதியிடுவோம். மதிப்புகளை பிரதியிட்டு சுருக்கும்போது நமக்கு கிடைக்கிறதான விடைகள் x = 12 அல்லது x = -4/7. அன்னங்களின் எண்ணிக்கை மைனஸில் இருக்க முடியாது. எனவே அன்னங்களின் எண்ணிக்கை 12. ஆனால் கணக்கில் x² அன்னங்கள் இருந்தன அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 12² 144. ஏரியில் இருந்த மொத்த அன்னங்களின் எண்ணிக்கை 144.